Hello students, welcome to DK Maths Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th State Board Mathsல Chapter 1ல Exercise 1.4ல 9th sum பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 9th sum என்ன கொடுத்துருக்காங்க, if the function f is defined by f of x ஓட வேல்யூ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ f of x ஓட வேல்யூ 3 வேல்யூ, அந்த 3 வேல்யூ எப்படி இருக்கணும், ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி எந்த நம்பரில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸோட வேல்யூ வந்து -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும். அதாவது -1 விட பெருசாக இருக்கணும், 1 விட சிறுசாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாகவும் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. மூணாவது கண்டிஷன் வந்து -3 விட எக்ஸு பெருசாக இருக்கணும், -1 விட இது சிறுசாக இருக்கணும், -3க்கும் -1க்கும் நடுவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் போர்டில் இங்கே எழுதியிருக்கேன், கொஸ்டினில் கொடுத்துருக்க 3 வேல்யூஸுமே இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 1, இப்போ 1 இல்லைப்பா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், f(3), அதாவது f(3) வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ f(3) எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ f(3)னா என்ன, எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். இப்போ 3 வந்து இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எக்ஸ் கிரேட்டர் தென் 1, 1 விட எக்ஸ் வந்து பெருசாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 3 வந்து 1 விட பெரிய நம்பர் தான் 3. அப்புறம் இந்த கண்டிஷன் வந்து ஓகே ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஓகே ஆகுது. 3 வந்து 1 விட பெருசு தான் 3. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எழுதுகிறேன் பாருங்கள். 3 கிரேட்டர் தென் 1ன்னு எழுதியிருக்கேன்னா, எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3 கிரேட்டர் தென் 1, ஸோ 1 விட 3 பெருசு தானே. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால தான் x+2ங்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ x+2 போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 வந்து இங்கே போடணும். ஸோ 3+2ன்னு போடுறோம். ஸோ 3+2ஓட வேல்யூ என்னதுப்பா, 5. ஸோ f(3)ஓட வேல்யூ வந்து 5ன்னு எழுதணும். ஸோ ஆன்சர்னு போட்டு f(3) = 5ன்னு எழுதணும். கடைசியாக இது எடுத்து எழுதுங்க. சரி, அப்போ இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் பார்ப்போம். ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f(0) கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. அப்போனா 0ன்னு கொடுத்தா இந்த 3 வேல்யூஸ்லையுமே என்ன வேல்யூஸ் போடணும்னு பார்க்கணும். ஸோ என்ன வேல்யூஸ் போடணும்னா, இப்போ 0 வந்து இப்போ 0 வந்து இப்போ 1 ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் 1, எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போட்டோம்னா 0 கிரேட்டர் தென் 1 வரும். 1 விட 0 பெருசு கிடையாது, இல்லை சின்ன நம்பர் தானே. அப்போனா இந்த கண்டிஷன் வந்து வராது. அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, -1 < ≤ 0, அதாவது -1 < எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா இந்த கண்டிஷன் வந்து கரெக்டு. ஏன்னா -1க்கும் 0க்கும் நடுவில் தான், -1க்கும் 1க்கும் நடுவில் தான் 0 வந்து இருக்குது. இங்கே இருக்குள்ள பாருங்கள், -1 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் 0 இருக்குது. அப்போனா இந்த 2 வேல்யூக்கு நடுவில் தான் 0 வரும். அதனால தான் f(x)ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ f(x)ஓட வேல்யூ 2னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா அப்போனா 2 தான் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து f(0) = 2 தான் வரும். ஏன்னா இங்கே வெறும் 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல. இந்த 2 அப்படியே இங்கே எழுதிடணும். எக்ஸுக்கு பதிலாக 0 போகிறோம், இந்த 2 அப்படியே இங்கே வந்து எழுதிடணும். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்ப்பா. இதை நான் எதுக்கு உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். நீங்கள் எது எக்ஸாம் எழுத தேவையில்லை இந்த லைனு. அதாவது -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, அதாவது நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரிசையாக எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, இங்கே -3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இன்டீஜர் வந்து எழுதணும். அதாவது இங்கே நடுவில் 0 வரும், இந்த பக்கம் 1, 2, 3, 4 வரும், இந்த பக்கம் -1, -2, -3, -4 வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்களானாலே இந்த சம் வந்து பண்ணிடலாம். சரியாப்பா? அதுக்கு அடுத்து மூணாவது சம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, f(-1.5) என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 1.5 என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ மைனஸ் 1.5ங்கிறது இந்த நான் இங்கே எழுதியிருக்கேனே இந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து -1 இருக்குது, -2 இருக்குது. -1.5 இங்கே இருக்கிறத நான் இங்கே எழுதலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5 எப்படி வரும்? 1க்கு அடுத்து தானே 1.5 வரும். ஸோ இந்த 2 நம்பருக்கு இடையில தானே 1.5ன்னு வரும். ஸோ மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்போனா -1க்கும் -2க்கும் நடுவில் தான் -1.5 வரும். -1க்கும் -2க்கும் நடுவில் தான் -1.5 வரும். இங்கே கொஸ்டினில் -1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது -1. ஆனால் இதுக்கு அடுத்து இங்கே +1 தான் இருக்குது. இதை விட்டுருங்க. அடுத்து -3 இங்கே இருக்குது. ஸோ -3னா இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா -3 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. ஸோ இங்கே -3 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இங்கே 2 நம்பருக்கு நடுவில் தானே இங்கே -1.5 இருக்குது. அப்போனா -3க்கும் -1க்கும் நடுவில் தான் -1.5 வரும். ஸோ அப்போனா இந்த கண்டிஷன் தான் இதுக்கு வந்து செட் ஆகும். x-1 தான் இங்கே வந்து போடணும். ஸோ x-1 இங்கே போட்டோம்னா -1.5 -1ன்னு வரும். ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா 2.5 -2.5ன்னு வரும். இதை நான் எழுதியிருக்கிறது புரியுதா? -1.5 -1, அதாவது மைனஸும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் இந்த ரெண்டுமே மைனஸாக இருக்குது. ஸோ அப்போனா மைனஸ் அப்படியே இங்கே போட்டுருங்க. 1.5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 2.5 வரும். ஸோ 2.5 இங்கே எழுதிடுங்க. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் 4வது சம் வந்து பார்க்கணும். ஸோ 4வது சம் என்ன பண்ணால் f(2)வும் f(2) + f(-2)ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு f(2) கண்டுபிடிக்கணும், அப்புறம் f(-2) கண்டுபிடிக்கணும். ஸோ f(2) எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x > 1 கொடுத்துருக்காங்க. அப்போனா இங்கனுக்குள்ளே 2 போடுங்க. 2 வந்து > 1ஆன்னு பாருங்கள். 1ஓட 2 பெருசு தானே. அப்போனா இந்த கண்டிஷன் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ x + 2 ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. ஸோ 2 + 2 = 4ன்னு எழுதுங்க. அப்போனா f(2)ஓட வேல்யூ 4. இப்போ f(-2) கண்டுபிடிக்கணும். ஸோ -2 இங்கே என்னப்பா இருக்குது? -2 இங்கே எங்கனுக்குள்ளே இருக்குது? -1க்கும் -3க்கும் நடுவில் தானே -2 இருக்குது. அப்போனா இங்கே வந்து -3 இங்கே இருக்கா? ஸோ -3 இங்கே இருக்க, -1 இருக்குது. அப்போனா நடுவில் -2 தானே வரும். அப்போனா இந்த கண்டிஷன் வந்து செட் ஆகுது இதுக்கு. ஸோ x-1 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க, -1 போடுங்க. சேம் சைன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் சைன் ஆட் அண்ட் புட் தி சைன். இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 2 + 1 3ன்னு போகணும். அப்புறம் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ். ஸோ அந்த மைனஸ் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் f(2) + f(-2), அதாவது இதை ரெண்டையும் எழுதிருங்க. எழுதிட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால 4 ப்ளஸ் போட்டு -3 போடுங்க. ஸோ +2 -2 பக்கத்து இருக்குது, ப்ராக்கெட் போடுங்க. அப்போனா 4 -3ன்னு போட்டால் 1ன்னு வரும். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது நடுவில். அப்போனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ்ன்னு வரும். ஸோ 4 - 3 = 1. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.